ஒரு கம்பெனியாக போகிறேன். ஒரு சினிமா கம்பெனிலையும் உள்ளே கூட விட மாட்டாங்க. ஸோ என்ன அந்த சினிமா கம்பெனிக்குள்ளே உள்ளே கூட விட மாட்டுறாங்களே, நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னும் போது சீரியல் போகலாம் அப்படின்னா சினிமா கம்பெனி உள்ளே விட மாட்டாங்க. சீரியல் கம்பெனி உள்ளே விட்டு ஆஃபீஸ் பாய் அங்கே இருக்கிறவங்களும் நம்மளை கலாய்ப்பாங்க. ஒரு கம்பெனிக்கு போகிறேன், அந்த கம்பெனி பேரை சொல்ல விரும்பல. அந்த கம்பெனிக்கு எங்கள் அப்பா 4 ஹிட் படம் பண்ணியிருக்காரு. ஓ, அதுவும் அந்த காலத்துலலாம் 250 300 நாளோட படங்கள். ஓகேவா? அந்த கம்பெனி வாசலில் கை கட்டி நிற்கிறேன். நான் போகும்போது காலையில் 8:30 மணி, சாயந்தரம் 4 மணி வரைக்கும் அந்த இடத்த விட்டு நான் நகரவே இல்லை. தலை சுற்றுது. வருவாங்க அப்படின்னும் போது பார்த்துட்டு இவனுக்கு அந்த கேரக்டர் கொடுக்கறதே ஃப்ரெண்டு கேரக்டர், இவன் செட் ஆக மாட்டானே. இல்லைங்க, அதான் பார்த்தங்க, பையனுக்கு ஹைட்டும் கிடையாது, பார்க்கறதுக்கு சுமாராக இருக்கிறான், இவனா பார்த்தா மூஞ்சி நடிக்கிற மாதிரி தெரியல. இது வந்து என்னை அனுப்பிட்டு பேசியிருந்தா கூட பரவாயில்ல, ஏன் முன்னாடியே பேசுகிறாங்க. அனுப்பிட்டாங்க. சான் மீடியான்னு ஒரு கம்பெனி, உதயநிதி சாரோட கம்பெனி. அதில் இருக்க டேரக்டர் வந்து எனக்கு வேண்டியவர். அவர் தெரிஞ்சிட்டாரு, டேய் நீ ஏன்டா இப்படி பண்ணிட்டு இருக்கிற, நீ வா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆடிஷன் கூப்பிட்டாரு. அவங்க அந்த ஆடிஷன் கூப்பிட்டு அங்கே இருக்கிறவங்க யாருமே வேணான்ட்டாங்க. இந்த நேரத்தில் நான் வந்து ஜீசஸ் கிட்ட வந்து நான் பண்ணது தப்பு, எனக்கு ஒரு லைஃப்பில் ஒரே ஒரு சான்ஸ் கொடுங்க அப்படின்னு அது ஒரு இது போயிட்டுருக்கு. அப்போ வந்து ஒரு ரைட்டர், குமரேசன்ற ரைட்டர், இல்லை இவனை நம்பி கொடுக்கலாம், ஒரு சீன் கொடுக்கலான்னு. என்ன பண்ண போகிறோன்னு தெரியலையே. சரி வீட்டு விட்டு எங்கள் அப்பா கிட்ட சொல்லிட்டு நான் வீட்டு விட்டு வெளியே வந்துட்டேன். எங்கள் அப்பா போகாதன்றார். இல்லை நான் சொந்தமாக இதை சம்பாரிச்சிட்டு வரேன் அப்படின்ட்டு ஏதோ ஒரு குருட்டாம்போக்கில் வீட்டு விட்டு வெளியே வந்துட்டேன். வீட்டு விட்டு வெளியே வந்து சிஐடி நகரில் 2000 ரூபாய்க்கு ஒரு வீடு வாடகை எடுத்துட்டேன். ஓகே, தனியாக இருக்கிறேன். சரி என்ன பண்ணலாம், நம்மளுக்கு படிப்பில் 10th முடிக்கல, சரி நம்ம ஆக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட ஒரு பழக்கம், எங்கேயுமே வந்து சங்கர் கணேஷோட புள்ள சொல்ல மாட்டேன், ஜிஎன் வில்மணியோட பேரன் இதெல்லாம் சொல்லவே மாட்டேன். எனக்கு 2 விஷயம் பிடிக்காது, சின்ன வயசுல 2 விஷயம் பிடிக்காது. ஒன்று ஜாதி பிடிக்காது, இன்னொன்று அப்பா பேர் யூஸ் பண்ணுறது பிடிக்காது. கிரேட்லாம் கிடையாது, பண்ண. ஸோ என்னாச்சு, ஒரு கம்பெனியாக போகிறேன். ஒரு சினிமா கம்பெனிலையும் உள்ளே கூட அந்த பேக்ரவுண்ட் சொல்லாமல் போனதுனால ஸோ உள்ளே கூட விட மாட்டாங்க. ஸோ என்ன அந்த சினிமா கம்பெனிக்குள்ளே உள்ளே கூட விட மாட்டுறாங்களே, நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னும் போது சீரியல் போகலாம் அப்படின்னா சினிமா கம்பெனி உள்ளே விட மாட்டாங்க. சீரியல் கம்பெனி உள்ளே விட்டு ஆஃபீஸ் பாய் அங்கே இருக்கிறவங்களும் நம்மளை கலாய்ப்பாங்க. ஸோ வந்தோன்னா, வந்துட்டியா, நடிப்பியா, உன் மூஞ்சி இவ்வளோ கேவலமாக இருக்குது, டொக்கு மாதிரி இருக்கிறிய, கலீஜாக இருக்கிறிய, நீ என்ன தைரியத்தில் நடிக்க வந்த இப்படின்னு. இன்னைக்கு டாப் சீரியல் இருக்குது, இன்னைக்கு நிறைய அந்த டேரக்டர்ஸ் அந்த கம்பெனிஸ்லாம் இருக்குது, அவ்வளோ கேவலப்படுத்துவாங்க. ஒரு கம்பெனிக்கு போகிறேன், அந்த கம்பெனி பேரை சொல்ல விரும்பல. அந்த கம்பெனிக்கு எங்கள் அப்பா 4 ஹிட் படம் பண்ணியிருக்காரு. ஓ, அதுவும் அந்த காலத்துலலாம் 250 300 நாளோட படங்கள். ஓகேவா? அந்த கம்பெனி வாசலில் கை கட்டி நிற்கிறேன். நான் போகும்போது காலையில் 8:30 மணி, சாயந்தரம் 4 மணி வரைக்கும் அந்த இடத்த விட்டு நான் நகரவே இல்லை. தலை சுற்றுது. வருவாங்க அப்படின்னும் போது பார்த்துட்டு இவனுக்கு அந்த கேரக்டர் கொடுக்கறதே ஃப்ரெண்டு கேரக்டர், இவன் செட் ஆக மாட்டானே. இல்லைங்க, அதான் பார்த்தங்க, பையனுக்கு ஹைட்டும் கிடையாது, பார்க்கறதுக்கு சுமாராக இருக்கிறான், இவனா பார்த்தா மூஞ்சி நடிக்கிற மாதிரி தெரியல. இது வந்து என்னை அனுப்பிட்டு பேசியிருந்தா கூட பரவாயில்ல, ஏன் முன்னாடியே பேசுகிறாங்க. அனுப்பிட்டாங்க. அப்போ தான் நான் ரியலைஸ் பண்ணேன், எங்கள் அப்பா எவ்வளோ சொன்னார், நம்ம எவ்வளோ பெரிய ஜீரோவாக இருக்கேன், நம்ம தப்பு பண்ணிட்டோம், இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு. அமர்க்களம்னு ஒரு படம், அஜித் சார் படம். அந்த படத்தில் நான் ஜூனியர் ஆர்டிஸ்ட். எனக்கு ஒரு நாளைக்கு அப்போ அங்கே ஜூனியர் ஆர்டிஸ்ட் ஏஜென்ட்டு அவங்களுக்கெல்லாம் காசுலாம் போக, என்னை கூட்டு போனவங்களோட கமிஷன்லாம் போக, என் கைக்கு வெறும் 50 ரூபா தான் வரும். ஸோ இது அப்போ தான் உட்காந்த ஜூனியர் ஆர்டிஸ்டாக நிற்கும் போது நான் யோசிக்கிறேன், எத்தனை இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருந்துச்சு வீட்டில், ஏதாவது ஒன்று கற்றுக்கிட்டோமா, எத்தனை பேர்கிட்ட போய் நான் வந்து ஒரு இளையராஜா சார் சொல்லியிருந்தா கூட ஒரு இதில் ஒரு கீபோர்டிஸ்டாக சேர்ந்துருக்கலாமே. நான் ஒரு சினிமோட்டோகிராஃபர், என்ன சினிமோட்டோகிராஃபி கூட சேர்த்தாங்க, அசிஸ்டன்ட் கேமராமேனாகவும் இருந்தேன். எதுலேயுமே நம்ம உருப்படலையே, நம்ம படிக்கலையே, பெஸ்ட்டு காலேஜ் நம்மளுக்கு, இது எல்லாமே ஒரு அப்பாவாக நம்மளுக்கு எல்லாமே ஒரு பண்ணாரே. அப்போ நம்ம எவ்வளோ பெரிய ஜீரோ, எங்கள் அப்பா எவ்வளோ பெரிய ஹீரோ அப்படின்ட்டு நான் அன்றைக்கி தான் நான் உணர்ந்தேன். ஆனால் நான் வந்து என்ன பண்ணேன், இல்லை எப்படியா சம்பாரித்து அட்லீஸ்ட் எனக்கு ஒரே ஒரு குறிக்கோள் தான் இருந்துச்சு, அவருக்கு இந்த 30 பவுன் நம்மளால் திருப்பி வாங்கி தர முடியாது, அட்லீஸ்ட் அவருக்கு ஒரு பிரேஸ்லெட் நான் வாங்கி தரணும் தான் எனக்கு இருந்த கோல். அப்போ வேறு எதுவுமே கிடையாது. இப்படியே போயிட்டு அமர்க்கலாம் படத்தில் ஒர்க் பண்ணுறேன். அப்புறம் சீரியல்லையும் ஜூனியர் ஆர்டிஸ்ட்,
சீரியலில் ஜூனியர் ஆர்டிஸ்ட்னா கூட ஜூனியர் ஆர்டிஸ்ட் உங்களுக்கு ஒன்றும் விஷயம் உங்களுக்கு தெரியும். அது ஒன்றும் வந்து திடீர்னு வார்ட் பாயா நடிக்க சொல்லுவாங்க, திடீர்னு வந்து கோயிலில் வந்து 10 இது பேர் இருப்பாங்க. ஐயோ பாவம், ஐயோ ஐயோ அப்படின்னு ஒருத்தரை பார்த்துக்கணும். அவங்களோட தொழிலும் பாவம், அவங்கள நான் கிண்டல் பண்ண இப்போ சொல்லுவேன். இந்த மாதிரியான நீங்க ரோல்ஸ்லாம் பண்ணும்போது யாருக்குமே நீங்க வந்து சங்கர் சாரோட பையனே தெரியாது, நீங்க சொல்லிக்கவும் எங்கள் மாட்டீங்க. அப்பா பேர் கணேஷ், சங்கர் கணேஷோட பையன் தெரியவே தெரியாது. ஆ. அதை நான் சொல்லவே இல்லை. இதெல்லாம் போயிட்டே இருக்கு. அப்போ ஒரு வாட்டி சான் மீடியான்னு ஒரு கம்பெனி, உதயநிதி சாரோட கம்பெனி, அதில் இருக்க டைரக்டர் வந்து எனக்கு வேண்டியவர் அவர் தெரிஞ்சுட்டாரு. டேய் நீ ஏன்டா இப்படி பண்ணிட்டு இருக்கிற, நீ வா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆடிஷன் கூப்பிட்டாரு. அவங்க அந்த ஆடிஷன் கூப்பிட்டு அங்கே இருக்கிறவங்க யாருமே வேணான்ட்டாங்க. இவன் சரியில்லை, பெரிய ஆக்டராக போட்டுக்கலாம். அப்போல்லாம் வந்து டெலிவிஷனில் சேத்தன், அபிஷேக் தான் பெரிய ஆக்டர்ஸ், இவனுக்குலாம் அந்த கேரக்டர் கொடுக்க முடியாது அப்படின்ற இதில் சொல்லிட்டு இருக்கும்போது, இந்த நேரத்தில் நான் வந்து ஜீசஸ் கிட்ட வந்து நான் பண்ணது தப்பு, எனக்கு ஒரு லைஃப்பில் ஒரே ஒரு சான்ஸ் கொடுங்க அப்படின்னு நான் அது ஒரு இது போயிட்டுருக்கு. அப்போ வந்து ஒரு ரைட்டர், குமரேசன்ற ரைட்டர், இல்லை இவனை நம்பி கொடுக்கலாம், ஒரு சீன் கொடுக்கலான்னு கொடுத்து அந்த சீரியல் நடித்து, அதுக்கப்புறம் சத்யஜோதியில் வந்து ஒரு ஒரு 2 நாள் கேரக்டர் கொடுத்து, அந்த 2 நாள் நான் நல்லா நடித்தோன்னே ஸ்ரீபிரியா மேடம் காம்பினேஷனில் வந்தனால அவங்க வந்து ப்ரொடியூசர்கிட்ட பேசி இவன் சூப்பராக நடிக்கிறான்னு சொல்லி படிப்படியாக எங்கே 50 ரூபாலேருந்து அப்படியே ஒரு 500, அப்புறம் ஒரு 5000, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இன்றைக்கி சீரியலில் பயங்கரமான அப்படிலாம் சொல்லலை, ஓரளவுக்கு சொன்னால் ஓரளவுக்கு தெரியும் அப்படின்ற அளவுக்கு இன்றைக்கி. அதுவும் எங்கள் அப்பாவோட இன்டர்வியூ பயங்கர வைரல் ஆயிட்டீங்களே. இல்லை என்ன சொல்கிறேன்னா, ஃபஸ்ட்டு யூஸ்வலாக நம்ம என்ன பண்ணுவோம்னா, எனக்கு கிடைக்கல, எங்கள் அப்பா மியூசிக் டைரக்டரு ஆனால் எனக்கு சான்ஸ் கிடைக்கல பார்த்தீங்களா, என் கசினு ப்ரொடியூசரு எனக்கு கொடுக்கல பார்த்தீங்களா, என் ஃப்ரெண்டு அப்படின்னு நம்மளை சுற்றி நம்ம வளராமல் இருக்கிறதுக்கு, நம்ம பெரிய ஆளாகாமல் வரத்துக்கு நம்மளை சுற்றி இருக்கிறவங்க மட்டும் தான் நம்ம குறை சொல்லிட்டு இருப்போம். ஆனால் நம்ம வளராமல் இருக்கிறதுக்கு, நம்ம ஜெயிக்காமல் இருக்கிறதுக்கு காரணம் நம்ம தான். ஸோ என்னோட டாபிக் ஓவர். இப்போ எங்கள் அப்பா பற்றி சொல்லணுன்னா, இதுக்கு அப்படியே ஆப்போசிட். எங்கள் அப்பா வந்து ஒரு சர்வ சாதாரணமாக வெறும் ஒரு மேனேஜருக்கு போய் கூப்பிட்டுருவாங்கள்ல, அதை வந்து வண்டியில் போய் ஒரு ஆஃபீஸ் பாய் மாதிரி அப்படி இருந்தவர் ஒரு மியூசிக் டைரக்டர் ஆகிறாரு. அப்போ அவரோட லைஃப், அவர்கிட்ட இருந்து கற்றுக்கிட்ட விஷயந்தான் இன்றைக்கி என் லைஃப்பில் நான் அப்ளை பண்ணுறேன். இதனால தான் என் லைஃப் இன்றைக்கி போயிட்டுருக்கு.